வருகின்ற ஏப்ரல் 14 முதல் தமிழ் புத்தாண்டு காலத்தில் மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவானோட சஞ்சாரம் 2ஆம் வீட்டில் இருக்கிறனால அவர் குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதே இது ராகுவோட சஞ்சாரம் 8ஆம் பார்வையாக இருக்கிறனால உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படலாம். அதனால நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குருவோட சஞ்சாரமும் 6ஆம் வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு புதிய எதிரிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை குருவோட பார்வை மே 11க்கு அப்புறம் நல்ல நிலைமையில தான் இருக்குது. அதனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா கோள்களும் சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றத்தை தான் வகுப்பார். இந்த ஒரு தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மகர ராசியை பொறுத்தவரை ராகு, கேது, சனி, குரு பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு தீய செயல்களை செஞ்சாலும் மீதி இருக்கக்கூடிய கோள்கள் உங்களுக்கு முன்னேற்ற பார்வைக்கு வழிவகுப்பாங்க. அந்த கோள்கள் மூலமாக இந்த ஆண்டை நீங்கள் நிம்மதியாக கடக்கிறதுக்கு உதவி புரிவாங்க. மீண்டும் அடுத்த ராசியுடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயசங்கர். நன்றி.